அவங்க யார் உங்களுக்கு காட்டும். உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுலாம் தானா உங்க மனசுல தோணும். உங்கள் எண்ணங்களை சுத்தம் செய்யும். அப்ப புரியும், எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். அந்த குரல் தான் கடவுள். அந்த குரலை முதல்ல கேட்க பழகிக்கங்க. இத ஒரு ஹாபிட்டா மாத்துங்க. அதுக்கப்புறம் இத ப்ராப்பரா சொல்லி கொடுக்கிற யாராவது ஒருத்தர் மூலமா மெடிடேஷன் ப்ராப்பரா கத்துக்கோங்க. செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். இங்க ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறதால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் 3, மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வட சென்னை, கர்ணன், 3, மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வட சென்னை, கர்ணன், இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல, அமையல. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது. அது தானாதான் அமையணும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான